கொடுமா. போலாம். அடுத்து ஏய் ஹால் டிக்கெட்டுங்க. ஹால் டிக்கெட்டா? ஏய் எருமை, ஹால் டிக்கெட் தானே கேட்டேன், எதுக்கு திரும்ப முடிச்சிட்டு இருக்க? ஹால் டிக்கெட்டை மறந்துட்டேன் சார். ஏய் ஹால் டிக்கெட் மறந்துட்டே இல்லை? ஹால் டிக்கெட் இல்லையா அவங்ககிட்ட? சார் அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார். என்னமோ டவுட்டா இருக்குது. ஆள் மாறாட்டம் பண்ண வந்தானா நீ? சார் அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார். விட்டு எதுவும் வச்சிருக்கியா? சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் எதுடா வந்த? சார் எக்ஸாம் எழுதாது சார். அப்ப ஹால் டிக்கெட்டுங்க மறந்த பேக்கில் வச்சுட்டு வந்தேன் சார். பேக்ல வச்சா அப்புறம் என்ன எதுடா வந்தீங்க? மண்டை விட்ட பாரு. போட்டுடா படா. சார் ஏய் ஹால் டிக்கெட் சார். ஒன்று தானே? ஏய் ஐடி கார்டுங்க. ஐடி கார்டு சார் மறந்துட்டேன் சார். ஐடி கார்டு மறந்துட்டியா? சோறு திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியாடா? போய் எடுத்துடா. சார் ஐடிக்கெல்லாம் போட்டு சார், டக்கிங்கெல்லாம் போட்டு சார், சட்டி கூட போட்டு சார். பார்க்குறீங்களா? ஏய் சி நாய விட்டுட்டா தந்துருக்கியா? இல்லை சார். போ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. சார் அந்த ஹால் டிக்கெட்டு. ஹால் டிக்கெட்டா? யார் நீ? யார் நீயா? சார் நான் தான் சார் ராஜேஷ். மறந்துட்டீங்களா நீ? ஆமாம், காலேஜுக்கும் வரதில்ல, அப்படி வந்தாலும் கிளாஸுக்கும் வரதில்ல. இல்லை இந்த நாயை ஞாபகம் வேற வச்சுக்கணும். ஏன் வரல ஒரு மாசமா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். எது கல்யாணம் ஆயிடுச்சா? யாரா? என்ன பேபி? இவன் தான் சார். என்ன ரெண்டு பேரும் பசங்களாகவே இருக்கானுங்க. டோட்டலி கன்ஃபியூஸ். போலாமா? The microchip is falling. Down. Yappa. Mama. பாடி எல்லாமே படிச்சாச்சு. எப்படி பாஸ் ஆயிடும்டா. ஏய் எங்கடா போற? எக்ஸாம் எழுத நீ வரலையா? ஏண்டா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? 10,000 சம்பளத்துக்காக அவன் காலையை பிடிச்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் வேணாம், வா கில்லி படத்துக்கு போலாம். டேய் நான் வரல. வரியா கோயில மீட்டர் உங்க அப்பாட்ட சொல்லவா? டேய் ப்ளீஸ் டேய். டேய் நான் படிச்சு வேலைக்கு போனதானே என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். சொல்லாதடா. உங்க அப்பா கால் பண்ணி. டேய் கட் பண்றா, வா போலாம். இன்னைக்கு வேற எக்ஸாம். போன முறை இது கொடுத்த பர்சன்டேஜ்லேயே வேலையை கொடுத்துக்கிறாங்க பார்த்தேன். இந்த முறை என்ன நடக்க போதும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். எல்லாம் மறந்து எல்லாம் மறந்துடல, அப்புறம் எதுக்கு வந்தேன்? ஐயோ தப்பாயிடுச்சே. ரப்பர் கூட இல்லையே. ரப்பரு. ஆமா ரப்பர் எங்க வந்தது சார்? கத்தாத, என்ன பண்ணுற சார்? டயக்ராம் வந்துட்டு இருக்கேன் சார். உண்டோம் பார்த்து வர இதில் கூட எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுது. புடி. என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? நீங்கள் போன வாட்டி கொடுத்த பர்சன்டேஜில் பிரின்சிபல் எனக்கு கேபின் கூட்டு போய் செஞ்சான்டா. செஞ்சிட்டாரா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒழுங்காக இந்த வாட்டிச்சும் பார்த்து எழுதியாச்சும் பாஸ் ஆகும். சார் சாரி சார். எதுக்கு சார் உங்களை பற்றியும் இங்கிலீஷ் மிஸ் பற்றியும்
பாத்ரூம் கிரிக்கெட் நான் தான் சார். நீதான் அது. சரி எக்ஸாம் முடிச்சுட்டு வா, கேபினுக்கு வாண்ணா. கேபினுக்கா? இந்த என்ன செஞ்சிருவார் போலியா? மீனா என்ன பண்ற? சார் வீட்ல எல்லாம் சொல்றாதீங்க சார், தெரியாம பண்ணிட்டு சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஏன்னா நம்ம தான் சார் குடும்பமே இருக்குது, லைஃபே போட சார், வெளியில அனுப்பிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் மாமா எதுக்கு டென்ஷனா வர? ப்ளீஸ் சார். ஒண்ணும் பண்ண மாட்டேன். கீப் ரேட்டிங். அப்பா நம்பிட்டேன். டேய் வாசன், வாட் நான்சென்ஸ்டா? சார் சாரி சார் சாரி சார், பேப்பர் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், இதெல்லாம் பண்ணாதீங்க சார். விட்டர் அடிக்கிற? சார் சாரி சார், என்ன நம்பி தான் சார் என் ஃபேமிலி இருக்கு, ப்ளீஸ் சார், அதனால தான் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி சார் பேப்பர் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் பேப்பர் கொடுங்க சார். ஒன்ஸ் மோர். சார் ப்ளீஸ் சார் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார், கொடுங்க சார் ப்ளீஸ் சார், எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும் சார், ப்ளீஸ் சார். சரி வா. எங்க சார்? கம் டு மை கேபின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். யாராவது 220 பைக் வச்சுருந்தா கொஞ்சம் எனக்கு டிஎம் பண்ணுங்க. பெட்ரோல் அமௌண்ட்டு அன்றைக்கோட பேட்டா வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், போய் டிஎம் பண்ணுங்க. ஓகே? டே அக்கா எங்க வந்திருக்கேன் பாருங்கடா, எக்ஸாம் எழுத எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கேன்டா. இங்க இருக்கிற சார் என்னை பார்த்து எழுத விட மாட்டேங்கிறான்டா. ஷேக்குங்க இருக்கிறது பாலைவனம், அக்கா ஒரு சோலைவனம் சொல்றான்டா. சீ, நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்திருக்கேன்டா, சீக்கிரம் யாராவது வாங்க, டாடா பாய் பாய். சீ, என்னடா இது என்ன எக்ஸாம் மலையில பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா? ஐயோ. டேய் மச்சான், 16 மார்க் எல்லாம் படிச்சிட்டேன், வரத கொஸ்டின் இருக்கடா. ஏய், எதை பச்சாலும் ஃபெயில் தானே ஆக போகிறேன், ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற? போடா. நான் வந்துட்டேன் காடு பேச்சு. டேய் மச்சான், அந்த 2 மார்க் படிச்சிட்டல, சொல்றா. ஏய், எதில் தானே அறிவு தானே போற, சும்மா இது வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிற, படி கூட விட மாட்டாங்க. டேய் எக்ஸாம் எழுத போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்ன எழுதி என்னடா பண்றது, எப்படின்னா அரியர் தான் வைக்க போறேன். போடா. ஆனா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. பின்ன என்னடா, நானும் நல்லா தான் படிக்கிறேன், நல்லா தான் எழுதுறேன், அப்புறம் நான் அரியர் வைக்கிறேன்னு எனக்கு தெரியலடா. அங்கே பாரு, அவன் என் கூட தான் சுற்றி நிற்கிறான், அவன் புக்கை எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் மட்டும் இல்லை சப்ஜெக்ட் பாஸ் ஆகிடுறான்டா. அவன் மேலே பொறாமப்படுறதுக்காக நான் சொல்லடா. ஆனால் ஏன் என்னால் மட்டும் முடியலன்னு எனக்கு தெரில. டேய் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அப்புறம் லாஸ்ட் மார்க் யார் தானே எடுக்கிறது? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. எல்லாமே எல்லாராலையும் முடிஞ்சிடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உன் திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதில் சக்ஸஸ் ஆகு. இந்த மார்க்லாம் வச்சுட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இங்கே முதல்ல யார் தோக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம். நீ ஜெயிச்சு காட்டு. சரி மச்சான், வாடா இப்போ எக்ஸாம் எழுதலாம். வா.